Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is ஷிஃபாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் நாம் நினைக்கிற மாதிரியே டெய்லி போகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி நினைக்காதீங்க. ஃப்ளெக்சிபிள், அதாவது மார்க்கெட் எப்படி போதும் அது மூமெண்ட் டைமில் நம்ம சம்பாதிச்சிக்கணும். அதாவது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா கணிக்கலாம். அதாவது இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு கணிச்சு அது மூலிமா நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். நம்ம ஸ்ட்ராங்காக 100% அங்கே தான் போதும், நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், நான் அங்கே தான் போகும், இது வர ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது வாய்ப்புகள் இருக்குது, இது ப்ராபபிலிட்டி தான், இது 100% கரெக்ட் கிடையாது. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவொன்னே நம்ம எல்லோரும் ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 5K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாங்க. நம்ம ரெகுலராக Nifty 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்ருக்கோம். மார்னிங் அப்டேட்க்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டினியூவாக இப்போ நீங்கள் அதே மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து அதே மாதிரி கொடுப்பீங்க நம்புகிறேன். 200 லைக்ஸ், நம்ம எவ்ரி வீடியோஸ் மினிமம் 200 லைக்ஸ் மேலே ரீச் பண்ணால் நம்ம கண்டென்ட் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன், அவ்வளோதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ Nifty 50 பார்த்திங்க அப்படின்னா இது 4 hours சார்ட் இது. ஸோ இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டிப்பாக காமிக்கும். இப்போ நம்ம குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் கேப் அப் சுச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த டே ஹையோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அன்றைக்கி மறுநாளோடைய தொடக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. இது மோஸ்ட்லி எதிர்பார்த்துருப்பாங்க நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துச்சி மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்க போய் சேர வேண்டிய இடம் டக்குன்னு வந்துட்டுருக்கோம். இப்போது அப்படி பார்த்திங்க அப்படின்னா Nifty 50 நம்ம இங்கேருந்து பை பண்ணியிருந்தோம், சப்போர்ட் ஏரியா கிட்டே வந்துச்சு, நம்ம பையிங் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சடனாக ஒரு கேப் அப் என்ன இப்போ அகைன் என்ன ஆகும், 17,000 17,000 எஸ் 17,000 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். நம்ம ஃபெப்ரவரி ட்ரஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 17,100க்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகுது. நல்லா கவனிங்க, மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகுது. எவ்வளோ தூரத்தில் ஓப்பன் ஆகுது? இப்போ கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் அவங்க எடுத்துட்டாங்க. எப்படி? முக்கால்வாசி தூரம் அவங்க ப்ரைஸை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் எவ்வளோ தூரம் அவங்களால போக முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,100 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு, அதாவது 200 mm லைன் டச் ஆகுது. ப்ளஸ் ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட்டும் வருது. இப்போ நீங்கள் 17,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ப்ரைஸ் எப்போ கிடைக்கணும், கொஞ்சம் புல் பேக் கிடச்சிட்டு அகைன் கிடச்சா நமக்கு அந்த 80 to 100 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாம். இல்லை ப்ரைஸு டைரெக்டாக ஓப்பன் ஆன உடனே அந்த இமீடியட் 70 பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு கீழே அங்கேருந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், திரும்பவும் கன்சாலிடேஷன் கேண்டில் க்ரியேட் ஆகும். இன்றைக்கி ஏன் சொல்ல எக்ஸ்பைரி வேறு. ஸோ அந்த கன்சாலிடேஷன் கேண்டில் க்ரியேட் ஆக சொல்ல பார்த்திங்கன்னா 17,000 இன்றைக்கி ரேஞ்சு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி கடத்திடும். 17,000 ரவுண்ட் நம்பரை அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 17,000 நம்பரை ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் கீழும் ஒரு 100 பாயிண்ட் மேலும் ஹை வாலட்டாலிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாலட்டாலிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் பேக் டு பேக் எங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போது 17,100 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ 17,000 மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், எங்கே பை பண்ணால் எது வரலும் போகும், 17,000 மேலே பை பண்ணால் எவ்வளோ நமக்கு மேலே பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியும், கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பாயிண்ட் மேலே சைடு நமக்கு இடம் இருக்குது, அவ்வளோதான். சரி பை பண்ண முடியாதாப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,080 தாண்டி க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் பையிங் பண்ண முடியும். ஏன்னா மேபி வரும் நாட்களில் இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 17,300 இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல இல்லைங்களா, நான் சொல்கிற மாதிரிலாம் 100% வந்துட முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போது நான் சொல்ல 17,080 சொல்லியிருக்கேன். மேபி இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு 200 கேண்டில் மேலே போய்ட்டு க்ளோசிங் கொடுக்குறது சான்ஸ் இருக்குது, சொல்ல முடியாது இல்லைங்களா?
நம்மளால் முடிஞ்சு தோராயமாக ஓரளவுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஷார்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் கேட்ச் பண்ண முடியாமல் தவிர இந்த கேப் இன்றைக்கே ரீஃபில் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கடந்து 0.23 லெவலில் கடந்தால் தான் வந்து அடுத்த லெவல் போக முடியும். அவங்க மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து கேப் அப் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல 17,100 17,080 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இது பாருங்கள், இது சப்போர்ட்டில் பிரேக் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 200 EMA செகண்ட் சப்போர்ட் எடுத்தது. ஓகே, ஸோ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது. ரீடெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம ரீடெஸ்ட் வரும். ரீடெஸ்ட்டில் வந்து பையிங் சில பேர் வந்து இன்ட்ரடே பண்ணுறதுனால ரீடெஸ்ட்டில் பையிங்கான சான்சஸ் தெரியலாம் அப்படின்னு சொல்லி பை பண்ணுவாங்க. ரைட், ஓகே. ஆனால் அது எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டு நிஃப்டி கேப். அப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதுவும் பாசிட்டிவ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ எது வரல மேலே போகும் நம்ம ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 38,500 ரொம்ப அகைன் ரவுண்ட் நம்பர் வருது. அதாவது 38,600 இருக்குது. 38,500 நம்மளை ட்ராவல் பண்ணுற தூரம் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் 38,500 வரலும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கேவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மேபி அந்த கேண்டில் பொறுத்துக்கு ஒரு சில கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் கண்டிஷன் நல்ல ஒரே கேண்டில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கூட வருது. ஒரு கேண்டில் 300 பாயிண்ட் கூட வருது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் கேண்டில் எவ்வளோ தூரம் நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னா 38,500 லெவலில் மிச்சம் இருக்கிற கேண்டில் சைஸ் நீங்கள் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்களோ அதை உங்களால் கேட்ச் பண்ண முடியும். மார்க்கெட்டோட பவர் கேண்டில் பாருங்கள், 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேண்டில் விடுங்க, அது புல்லிஷ்லேயே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ கேப் அப் ஆனோன்னு புல்லிஷ்லேயே க்ளோஸ் ஆகுதா, இல்லை மேலே ஷேடோ மாதிரி கட் பண்ணிட்டு கீழே வந்து லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துச்சு, அங்கே போய் நீங்கள் பையாக பண்ண முடியும். பாடியோட க்ளோஸ் கொடுத்துன்னா அதுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். 38,600 அது வரை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஃப்ரெண்ட், நேற்று வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வெபினார் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். ஜாயின் பண்ணி வெபினார் அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து டைரெக்டாக நான் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கங்க, லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அனுப்புறது மட்டும் பார்த்துக்கிறேன் போதும், எனக்கு நான் வந்து வெபினார் அட்டென்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வரலாம். அந்த 4 லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கலந்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.